தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறும் மக்களவை தேர்தல் பாஜகவினருக்கு பெரிய டாஸ்க் என பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். நமோ செயலி மூலம் எனது பூத் வலிமையான பூத் என்ற தலைப்பில் தமிழ்நாடு பாஜக தொண்டர்களுடன் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது பேசிய பிரதமர் மோடி தன்னால் தமிழ் பேச முடியவில்லை என தனது அடிமனதில் வருத்தம் உள்ளதாக கூறினார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய தாய்மொழி தமிழ் மொழியாக அமையாததற்கு வருத்தப்படுவதாகவும் உருக்கமாக தெரிவித்தார். मुझे मन में एक बड़ा दुख पड़ा रहता है. चलो नसीब में नहीं आया, जो सौभाग्य आपको मिला है तमिल सीखने का, वो सौभाग्य मुझे नहीं मिला. உண்மையாவே என்னுடைய அடிமனசின் ஆழத்துல இந்த வருத்தம் இருக்கு. என்னால தமிழ்ல பேச முடியவில்லையே, உலகின் மூத்த மொழியான என் நாட்டின் மொழியான தமிழ் மொழியில உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள முடியலையேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனாலும் எது நம்ம தலையத்துல இருக்கோ அதை எடுத்துதானே நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம தாய்மொழியும் அமையும். எனக்கு தமிழ் தாய்மொழியா கிடைக்காதது வருத்தம் தான். தமிழ்நாட்டில் மக்களுக்கான ஆட்சியாக இல்லாமல் குழப்ப ஆட்சியை திமுக கொடுத்திருக்கிறது என விமர்சித்த பிரதமர் மோடி போதைப்பொருள் கடத்தலுக்கு ஆளும் கட்சியே காரணம் என்று கடுமையாக சாடினார். ஒவ்வொரு குற்றவாளியையும் கைது செய்யும் போதுதான் ட்ரக் மாஃபியா தலைவர்கள் தமிழ்நாட்டில் உள்ளது தெரிய வந்தது எனவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். तमिलनाडु में जब से डीएमके और उसके सहयोगियों की सरकार आई है, तब से गवर्नेंस की स्थिति बहुत खराब है. करप्शन हो, लॉ एंड ऑर्डर की प्रॉब्लम्स हो, या फिर ड्रग्स से जुड़ी समस्या है. திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தமிழகத்துல மாநிலத்துல ஆட்சியை தொடங்க நாள்ல இருந்து அங்க ஆட்சி மக்களுக்கு ஆதரவாக இல்லாம எல்லாமே குழப்பத்திலையும் ஆபத்திலையும் கொண்டு செலுத்துற மாதிரி தான் அதோட ஆட்சி நடந்துட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் ஊழல், அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. மக்களுக்கு புதிய புதிய பிரச்சனைகளை உருவாக்குவதுதான் இந்த அரசின் வேலையா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ட்ரக்ஸ் இஷ்யூ. இந்த அரசுல இருக்கிறவங்களே இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஆட்சியில இருக்க கட்சியிலேயே சம்பந்தப்படுற மாதிரி அது நடக்குது. திமுகவின் போதைப் பொருள் கலாச்சாரம் வாரிசு அரசியலால் வெறுப்பில் உள்ள தமிழ்நாட்டு மக்கள் மாற்றம் வேண்டும் என நினைப்பதாக கூறினார். மக்களுக்கு உழைக்காமல் தங்கள் குடும்பத்துக்காக மட்டுமே திமுக உழைக்கிறது என்றும் பிரதமர் மோடி கடுமையாக விமர்சனம் செய்தார். लेकिन तमिलनाडु में मैं जब भी आया हूं, मैंने देखा है कि तमिलनाडु के लोगों की, तमिलनाडु की डीएमके सरकार और ये परिवारवादी पार्टी, उनके प्रति सिर्फ नाराजगी ऐसा नहीं, भयंकर नफरत है, भयंकर गुस्सा. ऐसा गुस्सा, ऐसी नफरत बहुत कम देखने को मिलती है, जो इस बार मुझे तमिलनाडु में दिखने को मिल रही है. நான் பல முறை பல ஊர்களுக்கு போயிருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கும் நான் பல முறை வந்திருக்கேன். ஆனா இந்த முறை வந்தபோது திமுகவுடைய ஊழல் மேலையும் அவங்களோட தொடர்ந்து நடக்கிற அவங்க மேல வர குற்றச்சாட்டுகள் மேலையும் அவங்களுடைய வாரிசு அரசியல் மேலையும் மக்கள் மிகுந்த கோபத்துல இருக்கிறது மட்டுமல்ல, வெறுத்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்திருக்கிற அந்த கோபம் மிக வெறுப்பின் உச்சத்துக்கு மக்கள் போய் என்ன இவங்க இப்படி இருக்காங்க, நமக்கு ஒரு மாற்றம் வேணுங்கிற மனநிலைக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்க வைக்கிறதா எனக்கே ஒரு உணர்வு வந்துச்சு இந்த முறை தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப. திமுகவினர் மத்திய அரசின் நலத்திட்டங்களை தடுத்து நிறுத்துகின்றனர் என கூறிய பிரதமர் மோடி அதில் ஓரிரு திட்டங்களுக்கு தங்கள் ஸ்டிக்கர்களை ஒட்டிக் கொள்கின்றனர் எனவும் குற்றம் சாட்டினார். திமுகவால் உரிமை கொண்டாடப்படும் மத்திய அரசின் திட்டங்களை நீங்கள் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தினார். सेंट्रल गवर्नमेंट के अच्छे कामों से इतनी डरी हुई है, इतनी घबरा रही है कि अगर मोदी सरकार के काम का पता लोगों को चल गया तो लोग उनसे हिसाब मांगेंगे, उनसे काम मांगेंगे. और इस डर के कारण ये लोग क्या करते हैं, मोदी सरकार की योजना को नीचे तक जाने ही नहीं देते और सभी योजनाओं पर, हर स्कीम पर अपना स्टिकर लगा देते हैं. பாஜக அரசு, மத்திய அரசு எவ்வளவு நல்ல திட்டங்களை மக்களுக்காக கொடுத்து கொண்டே இருந்தாலும்
அதை பார்த்து மாநில அரசு சந்தோஷப்படுறதுக்கு பதிலா பயப்படுறாங்க. எங்கடா மோடி அரசுக்கு ஒரு நல்ல பேர் வந்துருமோ, அவங்க என்ன செய்வாங்க, அதுக்கப்புறம் மக்கள் அவங்கள விரும்ப தொடங்கிடுவாங்களேன்னு பதறுறாங்க. அதனால அவங்க அவங்களோட பயமும் பதட்டமும் வெளிப்படையா தெரியுது. அதனால மக்கள் மனசு மாறிடக்கூடாதுங்கிறதுக்கு என்ன செய்றாங்க, மத்திய அரசின் நல்ல திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு போக விடாம தடுத்து நிறுத்துறாங்க. அப்படி தடுத்து நிறுத்த முடியாம ஒரு சில திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும்ங்கிற நிலை வரும்போது, அதுல அவங்களோட ஸ்டிக்கரை ஒட்டி பேரை மாத்தி கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்கறாங்க. மொத்த தமிழ்நாட்டையும் வென்று வர வேண்டும் என அண்ணாமலைக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறிய பிரதமர் மோடி, அவரது வெற்றிக்கு உத்தரவாதம் கொடுக்கும் வகையில் உழைத்திட வேண்டும் என கோவை பாஜக தொண்டர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தினார். நமோ செயலி மூலம் மோடி மேற்கொண்ட இந்த பிரச்சாரம் பாஜக தொண்டர்களுக்கு உத்வேகம் அளித்திருக்கிறது.